இந்த 1, 10, 19, 28, 2, 11, 20, 29, 3, 12, 21, 31, 30, 4, 13, 22, 31. இவங்களோட அவங்க வந்துட்டு அதாவது 5, 14 இந்த 5, 6, 7, 8, 9 உள்ளவங்களோட அவங்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு நான் ஆராய்ச்சி பண்ணும்போது கிடச்சிது. அதுக்காக வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு 9 பிறந்தார், 8 பிறந்தார், 6 பிறந்தார், 5 இவங்கள எதுவுமே அப்படிலாம் சொல்லி இங்கே விட அங்கே ப்ளஸ் அது சொல்லிட்டேன். இவங்களோட அவருக்கு அங்கே லக்கு அது அதிகமான லக்கு. அதுக்காக இவங்களுக்கு லக்கே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இவங்களதுல லட்சாதிபதி கோடீஸ்வரர் இருக்காங்க, அவங்களதுல இருக்காங்க. கம்பேர் பண்ணி இவரோட அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா 8 தேதிகளில் நிறைய நம்ம நாட்டை ஆண்ட ஆளுமைகள்லாம் பிறந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரியான சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கும். யாரு 8ஆம் தேதியில நிறைய ஆளுமைகள் இருக்காங்க. அதை தான் நான் சொல்றேனே. 8ஆம் தேதியில கோடீஸ்வரனும் இருக்கிறாங்க, 9ல இருக்கிறாங்க, 7ல இருக்கிறாங்க, 6ல இருக்காங்க, 5ல இருக்காங்க. ஆனால் அது இப்படி சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ பிளைண்டாக சொல்லிட்டு போயிட்டோம், பிளைனாக சொல்லிட்டு போயிட்டோம். கொஞ்சம் இப்படி கூட வச்சுக்கிறோம். ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஏன் இப்படி போயிடுவோமே, நேராக போயிடுவோமே. முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி. முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு தான், ஓன் பிரதர்ஸ் தான். அது ஊர் அறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம், அதில் டவுட் இல்லை. ரைட். முகேஷ் அம்பானி பிறந்த தேதி 19/4/1957. 19னா அப்போ 1. அவர் தம்பி அனில் அம்பானி, அவர் பிறந்தது 6/15ஆம் தேதி. 3 டிஜிட், இவர் 4 டிஜிட்டு. இப்போ கம்பேர் பண்ண இப்போ யார் அதிகமாக இருக்கிறாங்க? முகேஷ் அம்பானிக்கு தானே வாய்ஸ் அதிகமாக இருக்கு. கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. 2 பேருமே கோடீஸ்வரர்கள் தான். ஆனால் கம்பேரிட்டிவ்லி சும்மா கேட்டதாக டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. கேட்பீங்களோன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இவரும் கோடீஸ்வரன் தான், அவரும் கோடீஸ்வரன் தான்.